Good afternoon, guys. Okay, today we are going to enter in our new chapter, that is production analysis. Okay, so in the second unit we were discussing about lot of topics like law of demand, indifference curve, and equimarginal utility. So all these topics are mainly decided like we in the position of a consumer இல்லையா. ஸோ செகண்ட் யூனிட்டில் வந்து நிறைய டாபிக் பார்த்துருக்கோம், லைக் லா ஆஃப் டிமாண்ட், இன்டிஃபரன்ஸ் கர்வ், ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம், ஒரு கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஹவ் ஏ கன்சியூமர் reacts when or how a consumer demands when the price goes up or when price comes down இல்லையா. ஸோ ஒரு கன்சியூமராக வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ எப்படி டிமாண்ட் பண்ணுவாங்க, லைக் இல்லைன்னா ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுறப்போ வந்து எப்படி டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பற்றியெல்லாம் வந்து நம்ம செகண்ட் யூனிட்டில் படிச்சிருந்தோம் இல்லையா. தேர்ட் யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு ப்ரொடியூசராக லைக் நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்து நம்ம பார்க்குறது தான் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று வந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிசைட் பண்ணணும், என்னெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றி வந்து நம்ம இந்த யூனிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ production is the process of various material and immaterial inputs in order to make output for consumption. ஸோ ப்ரொடக்ஷனை எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரு அவுட்புட் வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கணும்னா வந்து நமக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து சும்மாவே அப்படி பண்ணிட முடியாது இல்லையா. நமக்கு அதுக்கு நிறையா வந்து இன்புட்ஸ் தேவைப்படும். இப்போ வந்து டேக் அன் எக்ஸாம்பிள், வுட் எடுத்துக்கோங்களேன். வுட் வந்து நமக்கு இன்புட் இல்லையா. ஸோ நம்ம வுட்ல இருந்து வந்து நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு டேபிளோ சேரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து அவுட்புட். ஸோ ஃபார் ப்ரொடியூசிங் அன் அவுட்புட் ஃபார் கன்சம்ஷன், ஸோ ஒரு அவுட்புட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் வி நீட் லாட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ அந்த இன்புட்ஸ் தான் அது வந்து மெட்டீரியலாகவும் இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக் இன்புட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை இம்மெட்டீரியலிஸ்டிக் இன்புட்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபார் ப்ரொடியூசிங் அன் அவுட்புட் ஃபார் கன்சம்ஷன் we need various material and immaterial inputs. Okay, so remember, so production na enna, so production na ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, வேற கன்சம்ஷன் என்ன, ஒன்று பொருளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவோம். இப்போ கன்சியூம் பண்ணுறோம், ஒரு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு என்னங்குது, அங்கே வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, ஒரு பொருள் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, அது கன்சம்ஷன், கன்சியூம். வேற ப்ரொடக்ஷன் என்ன, we are creating a new thing, we are producing you are producing one good or an output. Okay, so அதுதான் ப்ரொடக்ஷனுக்கும் கன்சியூம்ஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கிரியேட்ஸ் எக்கனாமிக் வெல்பீயிங். ஸோ ஒன்று வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிறது வந்து என்ன லீட் பண்ணுது, என்ன வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா, அது ஒரு எக்கனாமிக் வெல்பீயிங்கை ஒரு சொசைட்டியோட ஒரு லைக் இட் இஸ் குட் ஃபார் ப்ரொடியூசிங் சம்திங் இல்லையா. ஒன்று வந்து டெஸ்ட்ராய் பண்ணதை விட ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ஒரு சொசைட்டிக்கு ஒரு எக்கானமிக்கு. ஓகேவா. ஸோ த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நீட்ஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் the output. So production is a result of cooperation of 4 factors of production. ஸோ எந்த பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து நம்ம கைகளாலேயும் நம்ம சும்மாவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து என்ன வந்து தேவைப்படுது அப்படின்னா, இந்த 4 factors of production, இந்த 4 factors-ஐ யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். யூ மே எக்ஸ்பெக்ட் திஸ் for 2 mark question. Okay, so what are all the primary factors of production அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து நீங்கள் வந்து you need to answer there are 4 factors of production, that is land, labor, capital and organization. Okay, so remember all this, we will discuss this. Okay, so I'm coming to ஸோ ஸோ நம்ம வந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம், எக்கானமிக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து க்ரியேஷன் ஆர் அடிஷன் ஆஃப் ஏ வேல்யூ. ப்ரொடக்ஷன்னால என்ன ரெஃபர் பண்ணுது, ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் எக்கானமிக்கு. ஓகேவா. ஸோ தட் இஸ் ப்ரொடக்ஷன். ஸோ சிம்பிள் என்னென்னா வந்து ஒரு இன்புட்டை வந்து அவுட்புட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம வுட் எடுத்துகிட்ட மாதிரி இங்கே வந்து வுட் வந்து இன்புட், we are transforming wood into an output called table or chair. Okay, so production is simply transformation of inputs into output.
ஓகே, புரிஞ்சுதா? இங்கே வந்து you need to remember the 4 factors of production, what the production is exactly means, and ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் ஆடிங் வேல்யூ டு த எக்கானமி. அது வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறோம், ஒரு வந்து வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து நிறைய லெவல்ஸாக வேரி ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு சேர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அந்த ஒரு சேருக்கோட வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு லம்பாக வந்து ஒரு நிறைய வுட்டு வாங்கி ஒரு நிறைய சேர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒரு பல்காக ஒரு 100 ட்ரெஸ்ஸஸ் போய் வாங்குறீங்கன்னா ரேட் என்ன பண்ணி தருவாங்க, கம்மி பண்ணி தருவாங்க. அது ஒரே ட்ரெஸ்னால் ரொம்ப ரேட் அதிகம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸோ when the production of a commodity takes place in a large scale, ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா அதோட ஆவரேஜாக அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் தான் ஆண்டர்ப்ரெனியர்ஸ் வந்து எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ ஆண்டர்ப்ரெனியர்ஸ்னால் யாருன்னா த பர்சன் ஹூ ஓன்ஸ் த பிஸ்னஸ் ஆர் ஹூ ஸ்டார்ட்ஸ் த பிஸ்னஸ் ஆஃப் தேர் ஓனாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி இன்னோவேட்டிவ் ஐடியா க்ரியேட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஆண்டர்ப்ரெனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து லைக் இந்த ப்ரொடக்ஷனை வந்து எல்லா லார்ஜ் லைக் பெருசு பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த பொருளுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டும் நிறையாவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன் ஃபார் ப்ரொடக்ஷன். ஓகே, அண்ட் கம்மிங் டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஹியர் like factors of production means resources used in the process of production. So process of production, the factors of production நம்ம ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து சரி ஒரு கார் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னா we need lot of raw materials like we need like steel, plastic, tires, like so many things. என்ன நம்மளுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுது இல்லையா? அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மெஷின்ஸ் வேணும், லேபர் யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் சொல்ல ஒரு ஃபைனல் அவுட்புட், ஒரு ஃபைனல் கூட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது ப்ரொடியூஸ் லைக் அது வந்து ஃபைனல் ப்ராடக்டை வந்து உருவாக்கணும்னா we need lot of like law of material and immaterial inputs. அதே தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இங்கே லேண்ட் ரெப்ரசன்ட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இல்லை லேண்ட்னால என்னது அது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இல்லையா? நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். நேச்சுரலாக நமக்கு எது வந்தாலும் அது வந்து ஃப்ரீ தான் நமக்கு இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் லேண்ட், சாயில் வந்து நம்ம எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, நம்ம வந்து மனுஷங்க வந்து சாயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, மினரல் டிபாசிட், சீஸ், ரிவர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் இதெல்லாம் மனுஷங்களால் உருவாக்கப்பட்டதில்லை. சரி, அது வந்து நேச்சுரல் கிஃப்ட். ஓகே, ஸோ லேபர் ரெப்ரசன்ட்ஸ், லேபர்னால் என்ன நம்ம தான் இல்லை, ஸோ வேலையாட்கள் தான் லேபர்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ரிமெம்பர் லேண்ட் ரெப்ரசன்ட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். Okay, so under land it comes everything which we are getting free from nature. Okay, and second one is labor வந்து we humans are called laborers. so இந்த ரெண்டு ஃபேக்டருமே land and labor வந்து primary factors of production. and next என்ன இருக்கு, remaining capital and organization. the capital and organization வந்து secondary factors of production அப்படின்னு சொல்றோம். so let us discuss one by one in detail. and coming to land, so land வந்து land refers to the soil or a surface of earth or ground. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து லேண்டுன்னு நமக்கு வந்து ஐடியா மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகும், லேண்ட்னாலே ஒரு மண் இல்லைன்னா வந்து ஒரு எர்த், கிரவுண்ட் இப்படி தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா? ஸோ எக்கனாமிக்ஸில் லேண்ட் மீன்ஸ் like gifts of nature owned and controlled by human beings which yield an income. okay, so அது வந்து எக்கனாமிக்ஸில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நேச்சரோட கிஃப்ட். அது வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது, பட் நம்ம வந்து அதை வந்து ஓன் பண்ண முடியும். அது நம்ம வந்து அது ஓனர்ஷிப்பை வந்து அதை வந்து ஓன் பண்ண முடியும் அண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? அது வந்து அந்த லேண்ட்லேருந்து வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், இன்கம் வந்து அந்த லேண்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து இன்கம் வந்து நம்ம வந்து அதிலிருந்து நமக்கு எடுக்க முடியும் இல்லையா? எப்படி லேண்ட்லேருந்து எப்படி நம்ம இன்கம் எடுக்க முடியும்? நம்ம வந்து இப்போ இஃப் யூ டூ agriculture work on the land, we will get an income. or if you build some house or office on the land, again we are getting some income from it.
right? So in the same way, so land is owned and controlled by human beings. Okay, so மனுஷங்களால வந்து own பண்ணிக்க முடியும் and control பண்ணிக்க முடியும், and then which yields in income. So from land we are getting some income. Okay, so அதை வந்து நான் எக்கனாமிக் வியூவில் வந்து பார்க்குறாங்க. ஸோ land is a original source of our mineral wealth. நமக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும், நம்ம லேண்டில் இருந்த எல்லா மினரல் வெல்த், எல்லா மினரல்ஸுமே கிடைக்கும், மினரல் வெல்த் வந்து கிடைக்கும். அண்ட் த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் எ கண்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் தி ரிச்னஸ் ஆஃப் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப வந்து ப்ராஸ்பராக இருக்குது, நல்லா டெவலப்டாக இருக்குது அப்படின்னா அந்த லேண்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் துபாய், லைக் யூஏ, அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா they're having lots and lots of petrol in their land, இல்லையா? That is why it is one of the richest countries. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஈஸியாக கிடைக்காது. ஸோ தேர் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் பெட்ரோல் மினரல்ஸ் இன் தேர் லேண்ட். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்ப வந்து ப்ராஸ்பராக இருக்குது அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரிச்னஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன் தேர் லேண்ட். ஓகே, ஸோ த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் wealth are determined by the nature of soil, climate and rainfall. ஸோ வந்து ஒரு கண்ட்ரியில் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து நல்ல விளைச்சல் நிறையா இருக்குது அப்படின்னா அதோட மண் வந்து ரொம்பவே வந்து ஃபெர்டைலாக இருக்கும். ஓகேவா? லைக் அங்கே ரெயின்ஃபால் அங்கே கிளைமேட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஆல் தீஸ் டிசைட்ஸ் all these factors decides a well developed country or a place. Okay, so coming to characteristics of land. So land oda characteristics enna appdin pathina, first one is land is a primary factor of production. Okay, so வந்து land தான் வந்து primary factor of production நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். and then coming to the land is passive factor of production. ஸோ passive factorனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கேயுமே மூவ் ஆக முடியாது, இல்லையா? ஸோ வந்து லேண்ட் வந்து நம்ம எங்கேயுமே கொண்டு போகவும் முடியாது, இல்லையா? ஸோ தட் இஸ் வை இட் இஸ் a passive factor of production. coming to land is a free gift of nature. ஸோ we are not buying it. நம்ம காசு கொடுத்து வாங்குறது இல்லை, அது வந்து உருவாக்குறது இல்லை, அது வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட். ஓகேவா? அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், land has no cost of production. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேண்ட் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோமா, நம்ம எதாவது அந்த லேண்ட் வந்து உருவாக்குறதுக்கு ஏதாவது செலவு பண்ணுறோமா? இல்லை, அது வந்து நமக்கு ஃப்ரீ. அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் சப்ளை, இட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. ஓகே, ஸோ லேண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ டேக் அன் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியா ஜியோக்ரஃபிக் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இல்லையா? ஸோ இட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ ஒரு பாப்புலேஷன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பாகிஸ்தான்கிட்டயோ இல்லைன்னா சைனாக்கிட்டேயோ நம்ம போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, ஸோ இட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. ஸோ அது வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியாது, அதிகமும் பண்ண முடியாது, அது வந்து ஃபிக்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் இன்எலாஸ்டிக். அண்ட் கம்மிங் டு லேண்ட் இஸ் பெர்மனண்ட். ஓகே, ஸோ லேண்டுக்கு வந்து பெர்மனண்ட்டாக வந்து லைக் இருக்கும், அது வந்து டிஸ்ட்ராய் ஆகாது. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் பெர்மனண்ட் அண்ட் இட் இஸ் இம்மூவபிள், எங்கேயும் மூவும் பண்ண முடியாது. ஸோ லேண்ட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் ஆஸ் இட் டிஃபர்ஸ் இன் ஃபர்டிலிட்டி. ஸோ ஹெட்ரோஜீனியஸ்னால் டிஃப்ரெண்ட், சேமாக இருக்காது, இல்லையா? ஸோ லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட் விளைச்சல் நிறையா இருக்கும், இல்லையா? எதனால் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து காட்டன் நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் black soil. So in other states of our Tamil Nadu, so we produce a lot of rice. So because it differs in the fertility. Okay, so that is why it is called as heterogeneous. And coming to the next one, land has alternative uses. இப்போ வந்து ஒரு இடம் வந்து விளைச்சலே இல்லை அப்படின்னா அது நம்ம அப்படியே சும்மா விட்டுற மாட்டோம், இல்லையா? நமக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஆஃபீஸோ இல்லை வந்து ஒரு வீடோ கட்டி வில் கெட் இன்கம் ஃப்ரம் தட். ஓகே, ஸோ இது ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, வீடு, ஆஃபீஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் லேண்டை. ஸோ இட் ஹேஸ் various uses, it has alternative uses. So that is a point. And coming to the last point, land is subject to law of diminishing returns. So we will discuss this about in coming units. Okay, and coming to the labor. So as I told you already, labor is a active factor of production. It is common parlance, labor means manual labor or unskilled labor. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேபர் வந்து ஒரு ஆக்டிவ் ஃபேக்டர். ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓகேவா? லேபர்லேயே வந்து மேனுவல் லேபரும் இருக்கலாம், இல்லை அன்ஸ்கில்டு லேபர் ஒர்க்காகவும் இருக்கலாம், ஓகேவா? பட் இன் எக்கனாமிக்ஸ் த டேர்ம் லேபர் ஹேஸ் எ வைடர் மீனிங்.
ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து நிறைய மீனிங் இருக்குது. இட் ரெஃபர்ஸ் டு ஒர்க் அண்டர்டேக்கன் ஃபார் செக்யூரிங் அன் இன்கம் ஆர் ரிவார்ட். சச் a work may be manual or intellectual. For example, the work done by the agriculture worker or a cook or a rickshaw puller or a mason is manual. ஓகே, ஸோ மேனுவல்னால் வந்து நம்ம வந்து உடம்பு உருக்கி வேலை செய்கிறது எல்லாமே மேனுவல். ஓகே, வேறஸ் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் ஆர் லைக் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தே வில் யூஸ் தேர் பிரெயின்ஸ் அண்ட் தே வில் ஒர்க் இல்லையா. நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன, யூஸிங் அவர் எனர்ஜி, using a sweat will work, and second one is we use only brain to finish the work. So these are the 2 types of work in economics. Okay, so Marshall labor, according to Marshall, labor represents services provided by the factor labor which helps in yielding an income to the owner of labor power அப்படின்னு மார்ஷல் சொல்கிறார். ஓகேவா. ஸோ கம்மிங் டு தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் coming to the characteristics of labor is an animate factor of production. ஸோ லேபர் வந்து animate factor of production in the sense அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்க வேலை செய்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஓகேவா. அண்ட் லேபர் இஸ் an active factor of production. ஸோ இந்த இட் இஸ் லைக் பேசிவ்னா, லேண்ட் வந்து பேசிவ் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அது வந்து மூவ் ஆகாது, அதனால பேசிவ் சொல்கிறேன். ஆக்டிவ்னா என்னென்னா, ஸோ லைக் we humans can move and we can do work இல்லையா. ஸோ தட் இஸ் வை labor is called as active factor. And coming to the next one, labor implies several types. It may be manual or intellectual. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி several types இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து உழைச்சி வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து மேனுவல்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஓன்லி பிரெயின் யூஸ் பண்ணி வந்து வேலை பார்க்குறவங்கள இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ லேபர் இஸ் பெரிஷபிள். ஸோ பெரிஷபிள்னால் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் வந்து அவங்களால வேலை பார்க்க முடியும், லைஃப் லாங் வந்து வேலை பார்க்க முடியாது, ரிட்டையர்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு வேலை அவங்க உடம்புல எனர்ஜி இருக்கிற வரைக்கும் மட்டுமே வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ இட் ஹேஸ் சம் லிமிட்டட் டைம் பீரியட். அதனால தான் அதை என்ன சொல்லுவோம், பெரிஷபிள் அப்படின்னு சொல்கிறோம் லேபரை. ஸோ லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். ஓகே, ஸோ வந்து இந்த வேலையும் வேலையாட்களையும் வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியாது. Okay, so that is why it is inseparable. So labor is less mobile between places and occupations. So less mobile between places and occupations அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே பிளேஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்து அதிகமாக வந்து அதே பிளேஸில் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வெளியே போக முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க அவங்களோட ஒர்க்குக்கும் அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்லுக்கும் அதிகமாக வந்து அதை விட வெளியே போக முடியாது இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் லைக் ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை செய்கிறாங்கன்னா he can only work within that school premises, he can't go outside. So that is why it is less mobile between places and occupations. And coming to labor is a means as well as end. It is both the cause of production and consumer of the product. So இங்கே என்ன சொல்கிறாங்க, லேபர்னா என்னென்னா, லேபர்னால் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் லேபராக சொல்லுவோம் இல்லையா. அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் அகெயின் அவங்க தான் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷனுக்கும் ஃபார் போத் த ஃபேக்டர்ஸ் who are responsible, we like human beings, consumers are like consumer and laborers are responsible, right? So that is what they are saying. And coming to the next one, labor units are heterogeneous and labor differs in ability. Okay, so heterogeneous in the sense டிஃப்ரெண்ட் லேபர் யூனிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அதர் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை பண்ணுற நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நம்பர் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அவங்களோட அபிலிட்டியும் டிஃபர் ஆகும். ஸோ ஒருத்தர் வேலை பார்க்குற மாதிரி இன்னொருத்தரால் வேலை பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்களோட அபிலிட்டி வந்து டிஃபர் ஆகுது. ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், லேபர் சப்ளை டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் ரிவார்ட். ஸோ லைக் நிறைய வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நிறைய வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு வர சேலரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வர வேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ளை ஆஃப் எ லேபர்ஸ். என்ன அவங்களோட சேலரி ஆர் வேஜஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் சப்ளை. ஓகே, ஸோ லேபர் ஹேஸ் வீக் பார்கெனிங் பவர். ஓகே, ஸோ வந்து லேபர்னால் அவங்களால வந்து போய் பார்கெயின் பண்ண முடியும், அவங்களுக்கு கொடுத்ததை தான் வாங்க முடியும், அவங்களால போய் பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், நீங்கள் இவ்வளோ தான் எனக்கு தரணும் அப்படின்னு வந்து பார்கெயின் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், கேபிட்டல். ஸோ மார்ஷல் சேஸ் கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்த் அதர் தேன்
free gifts of nature which yield income. So லைக் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு எப்படி அவர் மார்ஷல் சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்ரீ கிஃப்ட் தவிர எல்லாமே எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து இன்கம் கொடுக்கறது எல்லாத்தையுமே வந்து கேபிட்டலாக சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த இந்த லேண்டு தவிர ஃப்ரீயாக நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதே தவிர நமக்கு மிச்சதெல்லாம் எது நமக்கு வந்து இன்கம் தருதோ அதே தான் வந்து capital சொல்றாரு. And as said earlier, capital is a secondary means of production. It refers to that production which represents saving used as investment in the further production process. Okay, so capital என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிறைய காசு சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு 20 years சேவ் பண்ணி வச்ச ஒரு டோட்டல் அமௌண்ட்டை தான் நம்ம வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் ஒரு 20 lakhs வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ். ஸோ அந்த 20 lakhs என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து அந்த 20 lakhs வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த கேபிட்டல் அந்த 20 lakhs சேவ் பண்ண காசு வச்சு தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ that is what called as capital. Okay, so for example, the entire mango is not eaten, a part of that is used to produce more mangoes. Okay, so வந்து இப்போ வந்து நம்ம ஒரு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எல்லா மாங்காயும் சாப்பிட்ருவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் மாங்காய் செடியில் உங்கள் வீட்டில் இருக்க மாங்காய் செடியில் எல்லா மாங்காயும் சாப்பிட்ருப்பீங்க. எல்லாமே சாப்பிட்டு ஆனால் வந்து அந்த கொட்டை என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் இன்னொரு மாங்காய் செடிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கேபிட்டலாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த 20 lakhs சேவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து சாப்பிடாமலாம் இருக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் யூஸ் பண்ணதுல மிச்சத்தை தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த சேவிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த சேவிங்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் கம்மிங் டு few characteristics of capital. So capital is a man-made factor. So capitalங்கிறது வந்து நம்ம உருவாக்கப்பட்டது. Unlike land, the capital is what we humans are making. Okay, and coming to the next one, capital is mobile between places and persons. So capital வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்க முடியும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போக முடியும். ஓகேவா? ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். That is what the second characteristic. And coming to the third one, capital is passive factor of production. Because so it is a passive factor. And coming to the capital supply is elastic. ஸோ அது வந்து நமக்கு வந்து எலாஸ்டிக்னா என்ன, அன்லிமிட்டடாக இருக்கும். ஓகே, இன்ஃபைனட்டாக இருக்கும். வந்து இவ்வளோதான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. லேண்ட் மாதிரி கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம், ரொம்ப நிறையா இருக்கலாம், ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் எலாஸ்டிக். கேபிட்டல்ஸ் டிமாண்ட் இஸ் டிரைவ்ட் டிமாண்ட். ஓகே, ஸோ கேபிட்டல்ஸ் டிமாண்ட் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறது, நம்ம தான் உருவாக்குறது. ஸோ இட் இஸ் எ டிரைவ்ட் டிமாண்ட். கேபிட்டல் இஸ் டியூரபிள். ஸோ வாட் இஸ் டியூரபிள்? ஸோ டியூரபிள்னால் வந்து நம்ம ஒரு லாங் பீரியட் வரைக்கும் வச்சுக்கலாம். வந்து அது வந்து இப்போ வந்து நீங்கள் காசு ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அது எத்தனை வருஷத்துக்காக இருந்தாலும் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அது வந்து தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் as டியூரபிள். Okay, so hope you guys remember the difference between durable and perishable. Okay, so that is about this. So capital may be tangible or intangible. So tangible and intangible உங்களுக்கு மீனிங் தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பில்டிங், பிளான்ஸ் அண்ட் மெஷினரி ஃபேக்ட்ரிஸ், இன்வென்ட்ரிஸ், இன்புட்ஸ், வேர்ஹவுஸ், ரோட்ஸ், ஹைவேஸ் எக்ஸெட்ரா ஆர் tangible. The examples for intangible capital investment on advertisement, expenses and training and program etc. ஸோ tangible அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து பார்க்க முடியும், தொட முடியும், அது டேஞ்சிபிள்னு சொல்கிறோம். இன்டேஞ்சிபிள்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஃபீல் தான் பண்ண முடியும், அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். இட் மீன்ஸ் அசெட்ஸ் நீடட் பை எ ஃபர்ம் டு ப்ரொவைட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூ. ஸோ ஃபினான்ஷியல் கேபிட்டல்னால் ஒரு ஃபர்முக்கு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கூட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், கூட்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எதில் வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூவில் வந்து
மெஷர் பண்ணுவாங்க. இட் இஸ் நார்மலி raised through debt and equity issues. Okay, so the prime aim of it is to mass wealth in terms of product. Okay, so it is normally raised through debt and equity issues. The prime aim of it is to mass wealth and terms of profit. Okay, so ஃபினான்ஷியல் கேபிட்டலோட மெயின் எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் கேபிட்டலோட மெயின் எய்மே. ஸோ ஃபினான்ஷியல் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஒரு ஃபேர்ம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து கூட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூ, ஒரு காசு வேல்யூவை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ கூட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், லைக் ஒரு 10 lakh ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அந்த ஃபேக்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு 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 15,000 லேபர்ஸ்க்கு வந்து 15,000 லேபர்ஸ் வந்து ஒரு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. ஸோ மணி வேல்யூ டிசைட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதோட மெயின் எய்மே என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்த் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் கேபிட்டல். ஓகே, ஸோ கம்மிங் டு த ஆர்கனைசேஷன். ஸோ த மேன் பிஹைண்ட் ஆர்கனைசிங் தி பிஸ்னஸ் இஸ் கால்ட் ஆர்கனைசர். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குது, லேபர் இருக்காங்க, எல்லா கேபிட்டல் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. அது வந்து நடத்துறதுக்கு ஆள் என்ன ஆகும், எல்லாமே வேஸ்ட். ஓகே, ஸோ ஆர்கனைசர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்காக இருந்தாலும் ஆர்கனைசர் லைக் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ ஹீ ரெப்ரசன்ட்ஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் லேபர். ஸோ அவர் வந்து லைக் ஹீ இஸ் ஆல்சோ லைக் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் லேபர். அவர் வந்து இப்போ ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணுவார், எல்லாத்தையுமே இதுலேருந்து லீட் பண்ணுவார், எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் லேபர். ஸோ ஜோசப்ஸ் கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனியூர் இன்னோவேட்ஸ் கோஆர்டினேட்ஸ் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஆண்டர்ப்ரனியூர்ஸ் தான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னோவேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து லைக் இந்த எல்லா 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ ஹீ இஸ் நாட் ஓன்லி ரன்ஸ் த பிஸ்னஸ் பட் பியர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, அப்யூஸாக ஓனர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் நடத்துறது மட்டும் இல்லாமல் அதில் வர ப்ராஃபிட்டும் லாஸோ அவங்க தான் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். சரியா, பிஸ்னஸ் ஓன் பண்ணுறவங்க தான் வந்து அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு லாஸாக இருந்தாலும் அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஹி இஸ் சேயிங் தட் திஸ் ஷெட்யூல் இஸ் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அது லைக் குவைட் காமன். ஸோ we may get profit or we may tend to lose in the business. Okay, so some of the functions of organizer. So organizer oda functions parunga. First one is initiation, innovation, coordination, control, direction, supervision, risk taking and uncertainty bearing. Okay, so the initiation அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் அப்படிங்கிற வந்து இனிஷியேட் பண்ணுறது என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்குறது, ஒரு புதுசாக ஒரு இன்னோவேட் பண்ணுறது, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர். ஓகே, ஸோ இன்னோவேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். நான் வந்து புதுசாக கண்டுபிடிக்க என்ன ஆகும், பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும், நிறைய ரீச் ஆகும். ஸோ பழசே ஓட்டிகிட்டே இருந்தால் வந்து நம்ம வந்து கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு போக முடியாது. ஸோ நிறைய இன்னோவேட்டிவாக இருக்கணும். ஸோ ஆர்கனைசர் வந்து என்ன லைக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஷுட் பி innovative. Okay, so coordination. So organizer applies a particular combination of factors of production to start and then run the business or production. So coordination in the sense in the factors of production வந்து லைக் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா, எப்படியெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி யூஸ் பண்ணணும் ஃபார் டு கெட் எ குட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஆர்கனைசர் அந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ கண்ட்ரோல், டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் டைரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சூப்பர்விஷன் என்னென்னா ஸோ எல்லாம் கரெக்டாக நடக்குதா, எல்லாம் கரெக்டாக போகுதா அப்படிங்கிற பார்க்குறது தான் வந்து சூப்பர்விஷன். ஸோ இது எல்லாமே ஆல் தீஸ் ஒர்க்ஸ் ஆர் டன் பை அன் ஆர்கனைசர். ஓகே, ஸோ ரிஸ்க் டேக்கிங் அண்ட் அன்சர்டனிட்டி பேரிங். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், லைக் அதில் வர லாப நஷ்டத்தை வந்து அவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும், ஓனர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ தட் இஸ் த ஃபியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசர்.
So let's discuss production function next class, and thank you.